ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனமானவன், என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா காரியங்களிலும் நான் பலவீனமாக இருக்கிறேன். ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து எனக்கு கொடுக்கிற அந்த உன்னத பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தேவன் பலனை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இவன் ஒரு பலவீனன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவனுடைய காரியங்கள் எல்லாம் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்காத ஒரு தேவன் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத, பரிதாபப்படக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல், ஆனால் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆம், நம்முடைய பலன் நம்முடைய தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நமக்கு உதவி செய்கிற தேவன், அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார், நம்மை ஆதரிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வரக்கூடிய பலன், கிருபை, ஆசீர்வாதம் நம்மீது அபரிமிதமாய் ஊற்றப்படுகிறது. அவருடைய ஆதரவு நமக்கு எந்நாளும் இருக்கிறது. அநேக பலவீனங்களை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவைகளிலே குறிப்பிட்ட 3 காரியத்தை குறித்து சுருக்கமாக தியானித்து ஜெபித்து முடிக்கப் போகிறேன். முதலாவது ஒரு பலவீனம், நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற பலவீனம். சரீர பலவீனம், அநேக உபாதைகள், நோய் கிருமிகள், அநேக விதமான பலவீனங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ளிவிடுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். இது எவ்வளவு பெரிய கிருபை! ஆகவே அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படி செய்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கையிலே நிமிரக்கூடாதபடி அவளுடைய முதுகிலே ஒரு கூன் விழுந்திருந்தது. 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எவ்வளவு பெரிய பாக்கியம், கிருபை! இன்றைக்கு ஒருவேளை சரீர பலவீனத்தோடு கூட, வேதனையோடு, கண்ணீரோடு கூட, அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்திருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்கள் பலவீனங்களை உங்களை விட்டு எடுத்து போட்டு தேவன் தம்முடைய உன்னத பலத்தினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். இரண்டாவதாக ஒரு பலவீனம் மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே மிகவும் 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 பலவீனமுள்ளவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே மாத வருமானம் நமக்கு போதுமானதாக இல்லை. அநேக பற்றாக்குறைகள், அநேக நேரங்களிலே கடன்கள், இவைகளுக்கு மத்தியிலே கண்ணீரோடு ஓடுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவே. நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அதோடு மட்டுமல்லாமல் நம்மை பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சீஷர்களோடு ஒரு இடத்திற்கு ஆண்டவர் சென்ற பொழுது புருஷர்கள் மட்டும் 5000 பேர் கூடினார்கள். பெரும் திரளான கூட்டம். வந்த அனைவருக்கும் ஆகாரம் கொடுக்கும்படி இயேசு விரும்பினார். ஆனால் அவர்களிடம் இருந்தது 5 அப்பம், சில மீன்கள். இந்த 5 அப்பத்தை வைத்து இத்தனை 1000 பேரை எப்படி திருப்தியாய் போஷிப்பது? ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் பெருகச் செய்கிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவர் ஆசீர்வதித்து விட்டால் அங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெருக்கம் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது அன்றைக்கு நடந்தது. அவர்களிடத்திலிருந்து அந்த 5 அப்பத்தை கொண்டு வர சொன்னார். இயேசு அவைகளை ஆசீர்வதித்தார். இயேசு அவைகளை ஆசீர்வதித்தார். எல்லாருக்கும் பந்தியில் இருக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்கத்தக்கதாக தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்தார், பெருக செய்தார். இன்றைக்கு உங்கள் கரங்களில் இருக்கிறது மிக சொற்பமான வருமானமாக இருக்கலாம், சொற்ப பொருளாதாரத்தை கரங்களிலே வைத்திருக்கலாம். ஆனால் என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதை பல மடங்கு பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார். பலவீனமாயிருக்கிறேன் பிரதர், இதை வைத்து நான் என்ன செய்வது? எப்படி என் காலத்தை ஓட்டுவது? இல்லை, தேவன் அதை பெருக பண்ணுவார். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை. மூன்றாவதாக, கடைசியாக, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் சில நேரங்களில் இருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு முறுமுறுப்பு. ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த காரியத்தில் இன்னும் அற்புதம் செய்யாமல் இருக்கிறார்? ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யவில்லை? ஏன் இந்த காரியம் இப்படி நடந்தது என்று சொல்லி கேள்வி மேல் கேள்வி கேட்டு நாம் முறுமுறுக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய விசுவாசத்தில் பல நேரங்களில் நாம் பலவீனமுள்ளவர்களாய் இருப்பதினால்தான் இப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கின்றன. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் படவிலே போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த படவு அலைகள் நிரம்பத்தக்கதாக பயங்கர காற்று, கடல் சீற்றம். அப்பொழுது ஆண்டவரை வந்து சொல்லுகிறார்கள் சீஷர்கள், போதகரே, நாங்கள் எல்லாரும் மடிந்து போகிறோம் என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு எழுந்து, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே,
பல நேரங்களில் நம்முடைய சுற்றி இருக்க சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது விசுவாசத்திலே பலன் இழந்தவர்களாய், விசுவாசத்திலே பலன் குறைவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது சூழ்நிலைகளை மட்டும் பார்க்கிறோம். நம்மோடு இருக்கும் இயேசுவை நாம் மறந்து விடுகிறோம். விசுவாசத்தில் பலவீனர்களாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் தோமா என்ற ஒரு சீஷன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்து உயிருள்ளவராய் நிற்கும் பொழுது இந்த தோமா அங்கு இல்லை. சீஷர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இயேசுவை பார்த்தோம் என்று சொல்லி. அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? நான் அவரை பார்த்தால், அவருடைய காயங்களிலே என் கைகளை வைத்து பார்த்தால் நான் நம்புவேன், விசுவாசிப்பேன் என்று சொல்லி. அவன் விசுவாசம் பலவீனமாக இருந்தது. அவனால் அதை நம்ப முடியவில்லை. அதே போல தோமா சீஷர்களோடு இருக்கும் பொழுது அந்த இடத்துல பிரசன்னமானார். தோமாவை பார்த்து சொன்னார், தோமா, உன் கையை என் கைகளிலே வைத்துப்பார், என் விலாவிலே வைத்துப்பார். அப்பொழுது அவன், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி தன்னுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் மிகவும் துக்கப்பட்டு போனான். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் 20:29 நாம் பார்க்கிறோம், தோமாவே, நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், ஆனால் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள் என்றார் இயேசு. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசம் அசைக்கப்படத்தக்கதான பிரச்சனைகள் வரும் பொழுது அது பலவீனத்தோடு இருக்கிறதோ, தேவன் அதை பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கும் எப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறவர். ஆவியானவர் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். ஆகவே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கலங்காமல் திகைக்காமல் தேவன் நம்மோடு இருந்து எல்லா காரியங்களிலும் நம்மை பலப்படுத்தி நம்மை காரியங்களை வாய்க்க பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. யார் யார் எந்தெந்த காரியங்களிலே நான் பலவீனனாக இருக்கிறேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பலன் வேண்டுமே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமே, எனக்கு ஒரு கிருபை வேண்டுமே என்று சொல்லி, எனக்கு ஒரு சுகம் வேண்டுமே, என் பொருளாதாரம் சந்திக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி கண்ணீரோடு கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவர்களை பலப்படுத்துங்க. எந்தெந்த பகுதிகளிலே பலவீனத்தோடு இருக்கிறான் அந்த பகுதியில் கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும், இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். கர்த்தர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருநெல்வேலியில் இயேசுவின் பரிசுத்த பிரசன்னம் ஊழியங்கள் நடத்தும் விடுதலை ஆசீர்வாத கூட்டம் நாள் மே 27 செவ்வாய்க்கிழமை அன்று. இடம் லாரா பாரடைஸ், புதிய பேருந்து நிலையம் எதிர்புறம், திருநெல்வேலி. நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தி, ஜெபம் மற்றும் பாடல் ஆராதனை சகோதர எஃப் பெனட் மேனுவேல் அவர்கள். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும் பொழுது இந்த சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு வந்து பலிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.